Daily. Taste the Daily. வறுமையில் வாடும் இளம் பெண்களை குறிவைத்து திமுக நிர்வாகி தெய்வசெயல் ரத்னம் ஏமாற்றி வருவதாகவும், ஏழை பெண்கள் பாதிக்கப்பட்டால் தற்கொலை செய்து கொண்டு சாவதுதான் தீர்வா என்றும் பாதிக்கப்பட்ட இளம் பெண் கேள்வி எழுப்பியுள்ளார். தெய்வசெயல் ரத்னம் திமுகவில் இருப்பதால் தங்களால் எங்குமே புகார் கொடுக்க முடியவில்லை என்றும், அதனால்தான் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் சுற்றி வருவதாகவும், இதுவே வேறு ஏதாவது நபராக இருந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்தார். இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் அவன் இப்போ தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம். இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கட்டிட வேலை செய்து வந்த சுதாகர் என்பவர் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 14 வயது சிறுமியை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அழைத்துச் சென்று திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது சிறுமி கர்ப்பமாக உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சுதாகருடன் தங்கியிருந்த அவர் மீட்கப்பட்டார். திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்ததோடு 5 சவரன் தங்க நகையுடன் மர்ம நபர் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்த பல்லவி என்பவர் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த மர்ம நபர் இரவில் வீடு புகுந்து அவரை தாக்கி 5 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்றார். அப்போது அதிர்ச்சியில் இருந்த பெண்ணுக்கு மர்ம நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்த பல்லவி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக வசிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 4 பேர் பிடிபட்டனர். 34 வயது பெண்ணை அவருடன் வேலை செய்த 3 பேர் கரிக்குளம் பகுதியில் உள்ள வாட்ச்மேன் ஒருவரின் உதவியோடு கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து தப்பித்து தனது சகோதரர் மூலம் புகார் அளித்ததை அடுத்து இளம்பெண்ணுடன் வேலை செய்த 3 பேர் மற்றும் அவர்களுக்கு உதவிய வாட்ச்மேன் பிடிபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்கள் போலீசாரை தொடர்பு கொண்டதில் அழைப்பை ஏற்க மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் மேலும் எந்த சாரை காப்பாற்ற போலீசார் அழைப்பை தவிர்க்கின்றனர் என்பது தெரியவில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வரும் 20 வயது இளம்பெண் ஒருவர் அருகாமையில் இருக்கக்கூடிய விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண்ணின் கூச்சல் சத்தத்தை கேட்டு வந்த பொதுமக்கள் மதுபோதையில் இருந்த அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.